அண்மை செய்தி டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது விவகாரத்தில் காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. மேகதாது விவகாரத்தில் தற்போது காரசார விவாதமானது நடைபெற்று வருகிறது. தமிழகம், கர்நாடகாவை சேர்ந்த அதிகாரிகள் தற்போது விவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். ஆண்டன், வணக்கம். மேகதாது விவகாரத்தில் தற்போது அதிகாரிகளிடையே காரசாரமான விவாதமானது நடைபெற்று வருகிறது. விவரங்கள். வணக்கம் மோனிகா. அதாவது தற்பொழுது இந்த மேகதாது விவகாரமானது மீண்டும் சுரூபம் எடுத்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். சற்று முன்னர் இந்த கூட்டம் இந்த டெல்லியில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் இந்த கூட்டமானது நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா மாநில அரசுகளுடைய அதிகாரிகள் பங்கேற்றார்கள். அந்த கூட்டத்தில் தான் ஒரு மிக கடுமையான ஒரு வாக்குவாதமானது இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெற்று தற்பொழுது அந்த வாக்குவாதத்தின் காரணமாக தற்பொழுது இந்த விவகாரமானது சென்ட்ரல் வாட்டர் கமிஷனருடைய மத்திய நீர்வள ஆணையத்திற்கு தற்பொழுது இது பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த மேகதாது விவகாரம் அவர்கள் மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடகா தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றது. இது தொடர்பாக அவர்கள் 5,912 கோடி மதிப்பீட்டில் மேகதாது திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான ஒரு சாட்சி அறிக்கையை கர்நாடக அரசு 2018ஆம் ஆண்டிலேயே அந்த மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தது. இது தொடர்பாக தான் இதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் மேகதாது திட்டம் தொடர்பான விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு கர்நாடகாவிற்கு மத்திய நீர்வள ஆணையமானது ஏற்கனவே அனுமதி வழங்கியிருந்தது. அந்த விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க எந்த தடையும் இல்லை என ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்து விட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக மேகதாது விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்ததன் காரணமாக காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் அது தொடர்பாக விவாதிக்கப்படாமலே இருந்து வந்தது. இந்த நிலையில் அண்மையில் உச்சநீதிமன்றமானது காவிரி விவகாரம் தொடர்பாக காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவும் அதுபோல காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது என கூறிவிட்டது. அதன் காரணமாக இந்த மேகதாது விவகாரம் தொடர்பாக இந்த மேகதாது விரிவான திட்ட அறிக்கை தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று கடந்த சில கூட்டங்களில் கர்நாடக அரசு தரப்பில் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 28வது கூட்டம் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் மேகதாது விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்படும் என அந்த இந்த கூட்ட நிகழ்ச்சி நிரலில் அஜெண்டாவில் குறிப்பிடப்பட்டிருந்தது, சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த கூட்டமானது இன்று நடைபெற்றது. 2:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. கிட்டத்தட்ட 2 மணி நேரங்களுக்கு மேலாக கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் உச்சத்தொனியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள், இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் உச்சத்தொனியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை கேட்க முடிந்தது. அதன் பிறகுதான் தற்பொழுது கர்நாடக அதிகாரிகள் வெளியே அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது இதனை தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். இதுபோன்று மேகதாது விவகாரம் தொடர்பாக இன்று இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதனை அடுத்து இரு தரப்பினரும் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து இதில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தற்பொழுது இந்த விவகாரம் மேகதாது விவகாரம் தொடர்பான அந்த விரிவான திட்ட அறிக்கை தொடர்பான விவாதமானது தற்பொழுது மத்திய நீர்வள ஆணையத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு இந்த மாதத்திற்கு தேவையான 2.5 TMC தண்ணீரை திறந்துவிடுமாறு இன்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையமானது கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. அதனால் தற்போதைய சூழ்நிலையில் இந்த மேகதாது விவகாரத்திற்கு தொடர்ந்து எதிர்ப்பு இருந்தாலும் தமிழகத்தில் விவசாயிகள் மத்தியில் எதிர்ப்பு இருந்தாலும் கர்நாடகா மேகதாது அணையை கட்டிய தீர்வோம் என்று கூறியிருக்கக்கூடிய சூழலில் இன்று நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் இந்த விவகாரம் மீண்டும் சுரூபம் எடுத்து வாக்குவாதமாக மாறி தற்பொழுது அது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், அதாவது மத்திய நீர்வள ஆணையத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய நீர்வள ஆணையம் அடுத்ததாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள், என்ன முடிவு செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்து அடுத்த கட்டமாக மேகதாது விவகாரத்தில் என்ன முடிவு செய்யப்படுகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகம் மற்றும் கர்நாடக அதிகாரிகளிடையே காரசார விவாதம் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு இந்த மாதத்திற்கு தர வேண்டிய 2.5 TMC தண்ணீரை விட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கூட்டத்தில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆண்டன்.